மனித மனம் கடவுளுடன் பல்வேறு வழிகளில் தொடர்பு கொள்கிறது. சில பக்தர்கள் கடவுளை தங்கள் காதலர்களாக, கோபிகள் மற்றும் கிருஷ்ணர் பார்க்கிறார்கள். சிலர் கடவுளை தங்கள் எஜமானர்களாக, உதவா பார்க்கிறார்கள். சில பக்தர்கள் கடவுளை தங்கள் நண்பராக, அர்ஜுனன் பார்க்கிறார்கள். குரூரம்மா கடவுளை தனது குழந்தையாக, யசோதா பார்த்தார். அவளுக்கு கடவுள் மீது தாய் பாசம் இருந்தது. குரூரம்மா ஒரு குழந்தை இல்லாத விதவை. குருவாயூரில் ஒரு பக்தையாக குடியேறினார். அவள் கிருஷ்ணரை தனது சொந்த குழந்தையாக கருதினாள். ஒருநாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஒரு சிறிய பிராமணக் குழந்தையாக அவள் வீட்டிற்கு வந்தார். குரூரம்மாவின் இயற்பெயர் கௌரி. கிபி 1570 பிறந்தார். அவர் ஒரு தீவிர கிருஷ்ண பக்தராக வளர்ந்தார். வெங்கிலசேரி கிராமத்தின் குரூர் இல்லம் பகுதியைச் சேர்ந்த ஒரு வயதான பிராமண வேத பண்டிதர் கௌரி குழந்தையாக இருந்தபோதே அவரை மணந்தார். இருப்பினும் குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பே 16 வயதில் விதவையானார். அந்த காலத்தில் நம்பூதிரி சமூகத்தினர் விதவைகள் எந்த சமூக நடவடிக்கைகளிலும் பங்கேற்க அனுமதிக்கவில்லை. அவர்களுக்கு ஒரே ஒரு விடுப்பு சமையலறையில் வேலை செய்வதும் பிரார்த்தனை செய்வதும் மட்டுமே. அவரது முந்தைய பிறப்பின் புண்ணியத்தாலும் கடவுளின் அருளாலும் குரூரம்மாவின் மனம் எப்போதும் கடவுளுடன் தங்கியிருந்தது. கடவுள் குரூரம்மாவின் வாழ்க்கையை அந்த வழியில் வடிவமைத்தார். அவளை தன்னிடம் நெருங்கி இழுக்கும் நோக்கத்துடன். அவளுக்கு சொந்தமாக எதுவும் இல்லை. சமையலறை வேலைக்குப் பிறகு அவள் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்வாள். அடிக்கடி அவள் உண்ணாவிரதம் இருந்தாள். படிப்படியாக அவளுடைய தெய்வீக மனம் அவளை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்துச் சென்றது. அவளுடைய மனம் சுத்திகரிக்கப்பட்டது. தூய அன்பைத் தவிர வேறு எந்த உணர்ச்சிகளும் அவளிடம் இல்லை. அவள் மற்றவர்களை தன் சொந்த குழந்தைகளாகவே பார்த்தாள். எல்லா கிருஷ்ண பக்தர்களையும் போலவே கௌரியும் வாழ்க்கையை பற்றி ஒரு பற்றற்ற மனப்பான்மையை கொண்டிருந்தார். கணவரின் மரணமும் கட்டாயத் தனிமையும் அவரது கிருஷ்ண பக்தியை பெருக்கியது. அவர் பாலகோபாலனை தனது சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டார். கருப்பும் அழகும் கொண்ட பாலகோபாலன் என்ற சிறுவன் என் முன் தோன்றட்டும் என்பது அவளுடைய நிலையான பிரார்த்தனை. கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணராக வணங்கப்படும்போது அவர் மிகவும் மென்மையான இதயம் கொண்டவர். வேறு எந்த வடிவத்திலும் கடவுள் தன்னை முழுமையாக பக்தர்களுக்கு காண்பிப்பதில்லை. ஆம், கிருஷ்ண பக்தி என்பது ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நிரந்தரமாக பரிசளிக்கும் தனித்துவமான முறையாகவும். சமையலறை வேலைக்குப் பிறகு கௌரி உட்கார்ந்து தொடர்ந்து பிரார்த்தனை செய்வாள். அடிக்கடி அவள் உண்ணாவிரதம் இருந்தாள். படிப்படியாக அவளுடைய தெய்வீக மனம் அவளை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்துச் சென்றது. அவளுடைய மனம் தூய்மையடைந்தது. கிருஷ்ண பக்தியை தவிர வேறு எந்த உணர்ச்சிகளும் அவளிடம் இல்லை. கௌரியின் அணுகுமுறையை அவளுடைய கணவரின் உறவினர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். அவள் செய்யும் எல்லாவற்றிலும் குற்றம் கண்டுபிடித்து கொடூரமாக அவளை கேலி செய்யத் தொடங்கினர். இறுதியாக அவர்கள் அனைவரும் அவளை கைவிட்டு புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு குடிபெயர்ந்தனர். உலக ஆதரவை முழுமையாக இழந்த கௌரிக்கு பகவான் கிருஷ்ணா உணர்தல் அளித்து ஈடு செய்தார். யாரையாவது பார்த்தாலே அவள் கண்கள் அன்பினால் கண்ணீரால் நிரம்பின. யாரையாவது சந்திக்கும் போதெல்லாம் ஒரு தாயின் உணர்ச்சியை பெற்றாள். எல்லோரும் அவளை தங்கள் சொந்த தாயாகவே போற்றினர். இதனால் கௌரி குரூரம்மா ஆனார். நவம்பர் 1 மாலை 4:33 தனேஷ். ஓ அர்ஜுனா, சர்வ வல்லமையுள்ள கடவுள் ஒவ்வொரு இதயத்திலும் வசிக்கிறார். பகவத்கீதை. யாரையாவது பார்க்கும்போது அவள் கண்கள் அன்பின் கண்ணீரால் நிரம்பின. அவள் யாரையாவது சந்திக்கும் போதெல்லாம் ஒரு தாயின் உணர்ச்சியை பெற்றாள். எல்லோரும் அவளை தன் சொந்த தாயாக கருதினர். குரூரம்மா வயதாகிக் கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட அனைவரும் தன் குடும்பத்தில் இந்த உலகத்தை விட்டு வெளியேறிவிட்டனர். அம்மாவை மற்றவர்கள் ஒரு குடும்ப உறுப்பினராக கருதினாலும் கடவுள் மட்டுமே தனக்கு ஆறுதல் என்று அம்மா உணர்ந்தாள். அதனால் அவள் தன் முழு நேரத்தையும் பிரார்த்தனைகளில் கழித்தாள். அந்த நேரத்தில் 2 பிரபலமான பக்தர்கள் இருந்தனர். ஒருவர் வில்வமங்கலத்து சுவாமி என்ற துறவி, மற்றவர் ராஜா. கிருஷ்ணர் அந்த 3 பக்தர்களுக்கு முன்பாக ஒரே நேரத்தில் தோன்றி அவர்களின் விருப்பங்களை கேட்டார். துறவி தனது பூஜை வழிபாடு நேரத்தில் தன் முன் தோன்றி தனது அனைத்து பிரசாதங்களையும் ஏற்றுக்கொள்ளும்படி கடவுளிடம் கேட்டார். குரூரம்மா வயதாகிக் கொண்டிருந்தார். அந்த கைவிடப்பட்ட நிலையில் அவளுக்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்டது. பாலகோபாலன்தான் தனக்கு ஆறுதல் என்று உணர்ந்தாள். எனவே குரூரம்மா என்று பிரார்த்தனை செய்தார். ஓ என் பாலகோபாலா, எனக்கு உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை. எனவே எப்போதும் என்னுடன் இரு. யசோதையை விட்டுச் சென்றது போல் என்னை விட்டுச் செல்லாதே. மறுநாள் பகவான் குரூரம்மாவின் முன் ஒரு பிராமண குழந்தை உன்னியாகத் தோன்றினார். அவரது யோக மாயையால் அவரை பகவானாக அவளால் அடையாளம் காண முடியவில்லை. அவள் அவரை தன் சொந்த குழந்தையாகவே நடத்தினாள். அவள் அவனை நேசித்தாள், அவனை பராமரித்தாள், அவனை தண்டித்தாள், அவனை பராமரித்தாள்.
குழந்தை இல்லாத குருரம்மாவுக்கு பகவான் அவளுடைய மகனாக சேவை செய்தார். அவர் அவளுடன் வாழ்ந்தார், அவளுடன் விளையாடினார், மேலும் தனது குழந்தை பருவக் குறும்புகளால் அவளை கோபப்படுத்தினார். ஒரு கடமைப்பட்ட மகன் தனது அன்பு தாய்க்கு செய்வது போல வீட்டு வேலைகளில் அவளுக்கு எல்லா உதவிகளையும் செய்தார். உன்னி வந்தத மேலும் வீடியோக்கள் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.